வணக்கம். சாட்டை துரைமுருகன் அடிக்கடி பிரச்சார மேடைகளை சொல்லுவாரு. அதாவது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கா தான் நம்ம அவங்கள பார்க்கிறோம். சிரிக்க வைப்பதற்கான கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நிரூபிக்கும் வகையில ஐயா செங்ஸ் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்திருக்கிறாரு இல்லையா, ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறாப்புல. என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் ஊதுனா போதும், சளி நின்று போயிடும். வயது முன்னோரிடத்தே சொல்வார்கள், மூச்சு பயிற்சி வேண்டும்வார்கள். நல்ல பெரிய விசில் கொடுத்து நீங்க அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, வயது முதல் ஆற்றலாம் பம்பிங் ஆயிடும். ஐயா செங்ஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, விசில் ஊதுனா சின்ன குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் ஊதுனா சளி நின்றுமா. விசில் ஊதுனா சளி எப்படியா நிக்கும்? இப்போ நீங்க பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்ப்போமே. சின்ன குழந்தைகளுக்கு நல்ல சளி பிடிச்சிருக்கு, மூக்குல சளி வந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த குழந்தைகிட்ட ஒரு விசில கொடுத்து ஊது அப்படின்னு சொன்னா சளி நிக்குமா? சளி வெளியே வந்து புழக்குன்னு சாடுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. வாயில இருந்து விசில வச்சு ஊதும் போது வாயில இருந்து காத்தும் வரும், மூக்குல இருந்தும் காத்து வரும். மூக்கு வழியா சளி வெளியே தான் வந்து சாடும். ஐயோ ஐயோ, என்னத்த உங்களை சும்மாயா சொல்றாங்க தற்கூறியல்ன்ட்டு. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியவர்களுக்கு மூச்சு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா பெரிய விசில வாச்சி ஊதணுமா. இப்போ ஒரு வயதானவர்கள் மூச்சு பயிற்சி எடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மூச்சு பயிற்சி நல்லா வரணும், ஹார்ட் பீட் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா நல்ல பெரிய விசிலா கொடுத்து ஊத சொல்லணுமா. இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தா, பெரிய விசில் ஒரு பெரியவருக்கு வயதானவருக்கு கொடுத்து ஊதுங்க ஐயா ஊதுங்க, அவர் ஊதுவார். ஊதுங்க, என்ன நல்லா ஊதுங்க, நல்ல ஹார்ட் பீட் கிடைக்கும், ஊதுங்க 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 அப்படின்னு சொன்னா ஊதிர வேண்டிதான். ஒரேடியா சங்கு, விசில் இல்ல, சங்கு ஊதிர வேண்டிதான். இப்படிதான் இருக்கும். இதுக்கு நான் அதான் நம்ம எடப்பாடியார் சும்மாவா சென்ஸை துரத்தி விட்டுருக்கிறாரு. இவருக்கு மண்டை கலண்டு போச்சு அப்படிங்கிறதுனாலதான் இவர் ஒரு மங்குனி அமைச்சரா இருந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எடப்பாடியார் அவர் இவரை கலட்டி விட்டுருக்கிறாப்புல. ஐயா செங்கோட்டையன், நீங்க இப்படிதான் எம்ஜிஆர் கிட்ட இருந்தீங்களா? நீங்க 18 19 வயசுல ஒரு பெரிய இளைஞர் அணி கூட்டத்தை திரட்டி ஒரு பெரிய மாநாடு போட்டு மக்கள் எம்ஜிஆரின் மனதை கவர்ந்ததாட்டு செங்கோட்டையனை எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டதாட்டு செய்திகள்லாம் இருக்குத. நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோமே, செங்கோட்டையன் அவர்களை பத்தி பெருசா போட்டிருந்தோம். செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துட்டாரு, இனி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான் அப்படிலாம் நினைச்சு நம்மளாம் பெருசாட்டு பீத்திக்கிட்டு வீடியோ போட்டோமா. ஐயோ, இனி அந்த வீடியோ போய் டிலீட் பண்ணோம். இப்படி ஒரு மங்குனி அமைச்சரா இருந்திருக்கீங்களே ஐயா செங்கோட்டையன் அவர்களே. அது சரி, அதாவது கழுதைக்கு வாக்கப்பட்டா உதைச்சுதான் ஆகணும், நாய்க்கு வாக்கப்பட்டா குலைச்சுதான் ஆகணும். இன்னொரு பழமொழி இருக்கு, அதை நீங்களே உங்க மனசுல சொல்லி கொடுங்க. இப்படிதான் இருக்குது. ஏன்னா கட்சியில இருக்கிறவங்க, அதாவது யாராவது ஒரு ஆளாவது புத்திசாலித்தனமா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது. அப்புறம் இப்போ இடையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் பேசிருக்கிறாப்புல. என்னன்னா, சென்னையில 16 இடங்கள்ல 13 இடங்கள்ல திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேசிருக்கிறாப்புல. யாருடா அதுன்னு போய் பார்த்தா நம்ம லாட்டரி டிக்கெட்டு ஆதவ அர்ஜுனா திமுக வெற்றி பெறும்ட்டு அவரு திமுகவுக்கு வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறாருங்க. இப்படிதான் பூரா 16 இடங்கள்ல 13 இடங்கள்ல திமுக வெற்றி பெறும்ட்டு அவரு வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறாரு. எனக்கு என்னமோ அவரு உண்மையாதான் பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எலெக்ஷனுக்கு பிறகுதான் தெரியும் என்னன்ட்டு. அது சரி, இவங்க அதாவது தலைவனே தற்கூரியா இருந்தா தலைவனுக்கு கீழே உள்ள தொண்டைங்க பூரா அப்படித்தானே இருப்பாங்க. விஜய் அங்க மணவழி அந்த தொகுதியில பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் போது அந்த தொகுதியில போட்டி போடக்கூடிய வேட்பாளர் பெயரையே மாத்தி சொல்லியிருக்கிறாரு. அதாவது இது இயல்பு, அதாவது எல்லா வேட்பாளர் பெயர்களையும் மனதுல வைக்க முடியாது, சகஜம்தான், வாஸ்தவம் தான். சரி, ஓகே, பார்த்து படிச்சு சொல்றதுலயுமா தப்பு வரும்? மணவழி தொகுதியில அந்த வேட்பாளர் பெயர் ராமு, ஆனா விஜய் அவர்கள் செல்வம் அப்படின்னு பெயரை மாத்தி படிச்சிருக்கிறாப்புல. அப்ப தலைமையே தற்கூரியா இருந்தா தலைமைக்கு கீழே இருக்கிறது பூராமே தற்கூரியா தானே இருக்கும். இப்படிதான் போயிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகத்தின் நிலைமை. இப்ப இங்க யார நினைச்சா பரிதாபமா இருக்கு அப்படின்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் நம்பி விஜயையும் நம்பி இவங்க ஒரு புத்திசாலித்தனமா இருப்பாங்க. இவங்க விஜய், ஆதவ அர்ஜுனா, செங்ஸ்,
நிர்மல் குமார், ஜான ஆரோக்கியசாமி இவங்க எல்லாமே கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருப்பாங்க. அதனால இவங்கள நம்பி எங்களுக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்கள களத்துல இறக்கி விட்டுருக்காங்க தெரியுமா ஒரு கும்பல். அந்த கும்பலை நினைச்சாதான் பரிதாபமா இருக்குது. ஐயையோ, இவங்கள நம்பி நம்ம இறங்கியிருக்கோமே, போற இடம் பூரா நம்ம செருப்படி தான் வாங்குவோம் போல இருக்குன்ட்டு இப்ப அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து வரும். இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.